நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்கும். உலகத்துல இவ்வளவு கஷ்டம் நடக்குதே, அப்புறம் எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க அப்படின்னு. இதுக்கு பதில ஒரு முடித்திருத்துற கடைக்காரருக்கும் ராஜேஷ்க்கும் நடுவுல நடந்த ஒரு குட்டி உரையாடல் மூலமா இன்னும் விளக்கமா பார்க்கலாம். நம்ம ராஜேஷ் எப்பவும் போல முடிவெட்டுறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடைக்காரர் ராஜேஷுக்கு ரொம்ப க்ளோஸ். 2 பேரும் ஜாலியா ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பேச்சு அப்படியே கடவுள் பக்கம் திரும்புச்சு. திடீர்னு அந்த கடைக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? ராஜேஷ், எனக்கு என்னவோ இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லப்பா. கடவுள் இருக்காருன்னு சொன்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னாரு. ராஜேஷ்க்கு ஒரே ஆச்சரியம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, வெளியே போய் பாரு ராஜேஷ், எவ்வளவு பேர் நோயால துடிக்கிறாங்க, எவ்வளவு குழந்தைங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தெருவில் அலையிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இதையெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இவ்வளவு துன்பமும் வலியும் இருக்கிறப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை கொட்டிட்டாரு. ராஜேஷ் உடனே எதுவுமே பேசல, விவாதம் பண்ண வேணாம்னு அமைதியா முடிவெட்டிட்டு வெளியில வந்துட்டாரு. ஆனா வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே ராஜேஷ்க்கு ஒரு ஐடியா தோணுச்சு. கடைக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு தலைமுடி எல்லாம் காடு மாதிரி வளர்ந்து தாடியெல்லாம் சிக்கு பிடிச்சு போய் பல மாசமா கடை பக்கமே போகாத மாதிரி இருந்தாரு. ராஜேஷ் டக்குன்னு திரும்பவும் கடைக்குள்ள போனாரு. கடைக்காரர், என்ன ராஜேஷ், ஏதாவது மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராஜேஷ் சொன்னாரு, இல்லப்பா, இப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இந்த உலகத்துல முடித்திருத்துறவங்களே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. கடைக்காரருக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. என்ன ராஜேஷ், லூசு மாதிரி பேசுறீங்க? இதோ உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்ல, நானே ஒரு பார்வர் தானே, அப்புறம் எப்படி யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு கோவமா கேட்டாரு. அதுக்கு ராஜேஷ் அசால்ட்டா வெளியே நின்ன அந்த ஆளை கை காட்டி, ஏன்பா, பார்பர்ஸ்லாம் இருக்கிறது உண்மையா இருந்தா அதுவும் அந்த ஆளு ஏன் அவ்வளவு பெரிய முடியோடையும் தாடியோடையும் அலையிறாருன்னு கேட்டாரு. கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே, அட இதுதான் விஷயமா? அது அந்த ஆள் என்கிட்ட வரல ராஜேஷ், என்கிட்ட வந்தாதானே நான் முடிவெட்ட முடியும் அப்படின்னாரு. இப்ப ராஜேஷ் பாயிண்ட்டுக்கு வந்தாரு. கரெக்ட், இதேதான் கடவுளுக்கும். கடவுள் இருக்காரு, ஆனா மக்கள் அவரை தேடி போறதில்ல, அவரை அணுகிறதில்ல. அதனாலதான் உலகத்துல இவ்வளவு கஷ்டமும் வேதனையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம எப்போ கடவுள்கிட்ட நம்ம கஷ்டங்களை கொண்டு போறோமோ அப்பவே பாதி பாரம் குறைஞ்சிடும். முடித்திருத்துற அவரு இருக்கும் போதே அங்க ஒருத்தர் முடியோட சுத்துறாருன்னா அதுக்கு அவரு காரணம் இல்ல, அவரோட அலட்சியம்தான் காரணம். அதே மாதிரிதான் உலகத்துல நடக்கிற கஷ்டங்களும் கடவுள் இல்லைன்னு சொல்றதை விட நம்ம கடவுள் காமிச்ச வழியில நடக்கலன்னு சொல்றதுதான் உண்மையான விஷயம். நாம தேடி போனாதான் தீர்வு கிடைக்கும். அது முடியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி.